தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை. ஈழத்திலே 64 சக்தி பீடங்களில் தலையானது நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் ஆகும். நாம் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம் அம்மாள் தேரை பார்ப்பதற்காக, அம்மாளை பார்ப்பதற்காக. வணக்கம், நான் இப்பொழுது நயினாதீவில் நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நைனை நாகபூசணி அம்பாளுடைய தேர் திருவிழா. இன்றைய தேர் திருவிழாவிலே நைனை நாகபூசணி அம்பாள் தேரிலே அடியவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அந்த தேர் திருவிழா தொடர்பான காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பொழுது பார்த்தீர்களானால் குறிகட்டுவானிலிருந்து நயினாதீவுக்கு படகிலே செல்வதற்காக குறிகட்டுவான் ஜெட்டியிலே பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் வரிசையிலே காத்திருப்பதை நீங்கள் இந்த காணொளியிலே பார்க்கலாம். இந்த சிறிய கப்பலில் இருந்துதான் நாங்கள் குறிகட்டுவானிலிருந்து நயினாதீவுக்கு போக போகிறோம். நயினாதீவு இறங்குதுறையில் இறங்கி நாங்கள் இப்பொழுது கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது நாகபூசணி அம்மனின் கம்பீரமாக தோற்றமளிக்கின்ற ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மனின் வருகைக்காக ஆலயத்தின் முன்புறத்திலே காத்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான அடியவர்களை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேரானது இப்பொழுது தயாராக உள்ளது. உடைப்பதற்காக தேங்காய்கள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் பிரதான வாயிலின் ஊடாக விநாயக பெருமான் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வந்து கொண்டிருக்கின்றார். இறுதியாக நைனை நாகபூசணி அம்மன் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் முன்னிலையிலே ஆலயத்தின் பிரதான வாயிலின் ஊடாக வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நயினை நாகபூசணி அம்மன் பக்தர்கள் முன்னிலையிலே தேரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். கருட பகவான் காட்சி அளிக்கும் ஒரு அற்புத நிகழ்வை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நயினை அம்மன் தேரினுள்ளே கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்.
அடியார்களும் தேர் வடத்தை பிடித்து எடுக்குமாறு வேண்டுகின்றோம். தேங்காய்கள் உடைக்கப்பட்டு தேரானது இழுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. நைனை நாகபூசணி அம்மன் தேரிலே காட்சியளிக்கும் அற்புத நிகழ்வை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ரதங்களானது கோயிலின் வெளி வீதியிலே தெற்கு பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன. முதலாவது தேரிலே விநாயகரும், இரண்டாவது தேரிலே முருகப்பெருமானும், மூன்றாவது தேரிலே நைனை நாகபூசணி அம்பாளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண் அடியவர்கள் கற்பூர சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்றும் இருந்து கொண்டு இவ்வுலகில் கருள்வதை என்னவென்று நான் உரைத்தேன். என் காலே உண்மையுமையே பாராகி நீதியை வந்துட்டே முன்னடி பாதம் நகர்ந்ததை பார்வையால் நீ காத்திடம்மா. இப்பொழுது ரதங்களானவை கோயிலின் வடக்கு பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றன. தேரினை தொடர்ந்து அடியவர்கள் அங்க பிரதட்சணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் முன்னிலையிலே நைனை நாகபூசணி அம்பாள் தேரிலே தனது இருப்பிடத்தை அடைகிறார். அடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வரிசையிலே நின்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக புலம்பெயர் தேசங்களில் இருந்து பல பேர் வந்திருந்தார்கள். வணக்கம், நாம் பிரான்சிலிருந்து வந்திருக்கிறோம். நாகபூசணி அம்மன் எங்கள் அம்மாளை பார்ப்பதற்காக இந்த தேரோட்டம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது.
இதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சிவான அம்பிகையின் அருளை பெற்று எல்லோரும் சிறப்பாக எல்லோரும் சந்தோஷமாக வாழ நூடுடி வாழ. அடுத்ததாக இன்று ஆலயத்துக்கு வந்த காவடி தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஆலயத்தின் வரலாறை இந்த நயினாதீவு ஊரினை சேர்ந்த ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஈழத்திலே 64 சக்தி பீடங்களில் தலையானது நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் ஆகும். இந்த ஆலயம் பண்டைக்காலம் தொட்டு பெருமையும் சிறப்பும் மிக்கது ஆகும். இந்த ஆலயம் நாகர்களால் அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதனாலே இந்த நாகபூசணி அம்மன் ஆலயம் நாகர்களால் ஆரம்பத்திலே அமைக்கப்பட்டு போற்றப்பட்டது. அதற்கு முன்னர் இந்திரனால் அமைக்கப்பட்ட பீடம் அமைந்திருந்ததாகவும் வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. இந்த நயினாதீவு நாகபூசணி அம்மன் இந்தியாவிலே இருந்து நயினாபட்டர் என்று அழைக்கப்படுகின்ற அந்தணரை அழைத்து வந்து மணிமேகலை சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய மாச்சட்டான் செட்டியார் முதலியவர்கள் இலங்கைக்கு வணிகத்துக்காக வந்தபோது இங்கே வணிக பொருட்களை இந்த நயினாதீவு பப்பரவஞ்சல்லி என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே நாகதாளி பத்தையிலே மறைத்து வைத்துவிட்டு வாணிபத்தை மேற்கொண்டு விட்டு திரும்ப அவர்கள் அந்த பணப்பட்டியை எடுக்க முயன்ற போது அது முடியாமையாயிற்று. அதனால் அவர்கள் மிகுந்த துன்பத்தோடு இந்தியாவுக்கு மீண்டு சென்றனர். அம்பாள் கனவிலே தோன்றி எனக்கு நயினாதீவிலே ஒரு சிறந்த ஆலயம் ஒன்றினை அமைத்து தருமாறு கனவிலே தோன்ற அவர்கள் இங்கே இந்த ஆலயத்தை அமைத்து நயினாபட்டர் என்கின்ற அந்தணரையும் அழைத்து வந்து நித்தியகால பூசகராக இங்கே நியமித்து சென்றனர். அப்போது செப்புத்தேர், பவளத்தேர், பொத்தேர் என்று அழைக்கப்படுகின்ற 3 தேர்கள் இருந்ததாகவும் 3க்கு மேற்பட்ட வீதிகள் அமைந்திருந்ததாகவும் புராண வரலாறுகளினூடாகவும் மூதாதையர்களுடைய வாயினூடாகவும் அறியக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு
சிறப்பு பெற்றிருந்த இந்த ஆலயம் போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்திலே இலங்கையில் இருந்த சைவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த ஆலயமும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அந்த தேர்கள் முதலிய பெருமதி வாய்ந்த பொருட்களும் கடலிலே இழுத்து வீசப்பட்டது. அதன் பின்னர் ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே சைவ ஆலயங்களை வணங்க அனுமதி கிடைத்த போது இந்த அம்பாளை மறைத்து வைத்திருந்த அந்த ஆலமர பொந்திலே இருந்து எடுத்து வந்து திரும்ப மீண்டும் இந்த ஆலயம் ஒல்லாந்தர் காலத்தில் சிறு கொட்டகையாக அமைக்கப்பட்டு மீண்டும் வளர்ச்சி பெற்றது. தற்போதுள்ள ஆலயம் ராமலிங்க ராமச்சந்திரரால் அமைக்கப்பட்டது ஆகும். அந்த வம்சாவளியினர் இந்த ஆலயத்தை தற்பொழுது பாதுகாத்து வருகின்றனர். இப்பொழுது அறங்காவலர் சபையினரும் சேர்ந்து இந்த ஆலயம் வளர்ச்சி பெறுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய மிகவும் பிரசித்தி வாய்ந்த திருவிழாவாக 11ஆம் திருவிழா, அதாவது நாகம் இந்தியாவிலே இருந்து பூக்கொண்டு வருவதாகவும் அந்த நாகத்தினை தடுத்து கருடன் அதனை தடுத்ததாகவும் அந்த வரலாற்றினை நினைவு கூறுவதாக இன்றும் 11ஆம் திருவிழா வெகு விமரிசையாக இந்த ஆலயத்தினுடைய வடக்கு கடற்கரையிலே சிறப்பாக நடைபெறுகிறது. அதனுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்காக கருட பகவான் காட்சி கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய புண்ணிய தீர்த்தமாக கங்காதரணி என்று அழைக்கப்படுகின்ற நைனாதீவு சுவாமியாரால் அமைக்கப்பட்ட நைனாதீவு முத்துக்குமார சுவாமியாரால் நைனாதீவினுடைய மேற்கு கரையிலே இந்த கங்காதரணி என்கின்ற புனித தீர்த்தம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்த்தத்திலே வந்து மூழ்கி செல்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத அந்த தேவலோக முத்தியினை எங்களுடைய நைனாதீவு நாகபூசணி அம்மன் கொடுப்பதாக கருதப்படுகின்றது. எங்களுடைய அம்பாளை தரிசிக்கும் அடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கப்படுகிறது, சகல செல்வங்களும் கிடைக்கிறது. பிறவாமை முதலிய அந்த நோய் பிணிகளை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நைனாதீவு மண் மிகவும் புனிதமானதாகவும் நைனாதீவு மண்ணிலே மிதித்தவர்கள் மிகுந்த கோடி புண்ணியம் பெற்றவர்களாகவும் வாழுவார்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது. அபிராமி பட்டர் முதலியவர்கள், இல்லற ஞானி ராமச்சந்திரா முதலியவர்கள் இந்த ஆலயத்துக்கு பக்தி பாடல்களை பாடி சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து உங்களுடைய வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று இட்ட சித்திகளை பெற்று உய்யும் வண்ணம் அன்பாக வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.